நமக்கு எல்லாரும் நம்மளை மதிக்கணும், எல்லாரும் நம்மளுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அந்த வகையில நீங்க யாரை ரொம்ப ரொம்ப மதிக்கிறீங்களோ அவங்க ஐடி நேமையோ அல்லது அவங்க பேரையோ கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் ஆப்போசிட் இருக்கவங்க நம்மளை மதிக்கிறதும் மிதிக்கிறதும். சமீபத்துல எல்லாரும் நம்மளை மதிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு 8 டிப்ஸ் படிச்சேன். அதுல 4ஆவதா இருக்கிற பாயிண்ட் தான் எனக்கு ரொம்ப டஃபா இருக்கும், என்னால ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு ஃபீல் ஆச்சு. இதுல உங்களுக்கு எது டஃபா இருக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். 9ஆவதா நான் ஒரு பாயிண்ட் சேர்த்திருக்கேன், அது எப்படி இருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. 1, யாருக்கும் 2 தடவைக்கு மேல கால் பண்ணவே பண்ணாதீங்க. 2, எல்லாரு கூடயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கவே இருக்காதீங்க. 3, யாரும் கேட்காம அவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. 4, கம்மியா பேசுங்க, அதுவும் குறிப்பிட்ட நபர்கள்ட்ட மட்டும் பேசுங்க. 5, நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்றத யாருக்கும் முன்கூட்டியே தெரியப்படுத்தாதீங்க. 6, எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க, கண்டிப்பா தோத்துருவீங்க. 7, வித்தியாசமான முறையில பணம் சம்பாதிக்க ட்ரை பண்ணுங்க. 8, உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை தைரியமா செய்யுங்க. 9, நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம ஐடியில நல்ல விஷயங்கள் மட்டும்தான் போடுவோம், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.